இதை நான் அந்த பிள்ளையிடத்துல சொன்ன உடனே இதை அழகா புரிஞ்சு கொண்டு உடனே நான் சலாம் சொல்றேன் என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொண்டு சமாதானமாகினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில நாட்களுக்கு முன்னாடி மதரசால நான் அமர்ந்திருந்தேன். மதரசாவுக்கு வெளியில இருந்து சத்தம் வந்து கொண்டே இருந்துச்சு. நான் வெளியில போய் பார்க்கும் பொழுது மதரசால ஓதக்கூடிய 2 மாணவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னப்பா விஷயம்? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி குறைகளையும் குற்றங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது முடிகிற மாதிரியே தெரியல. அப்ப நான் அவங்களுக்கு சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த 2 முஸ்லிம்கள் சண்டை போட்டு கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுகொள்ளாம சொல்றாங்களோ இந்த நேரத்துல அந்த 2 பேர்த்துல சிறந்தவங்க யாருன்னு நபி சொல்லியிருக்கிறாங்க. உடனே அந்த மாணவர்கள் ஆர்வத்தோட கேட்டாங்க, யாரு அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருஹுமா அல்லதி யப்து பிஸ்ஸலாம். அந்த சண்டை போட்ட 2 பேர்ல யாரு சிறந்தவங்கனாக்க, யாரு முதல்ல சலாம் சொல்லி சமாதானத்தை செய்யறாங்களோ சமாதானம் ஆகுறாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள் என்று நபி சொல்றாங்க. அப்ப தவறுங்கிறது 2 பேர்த்துல யாரோ ஒரு பக்கம் யாரோ ஒருவர் தவறு செஞ்சிருக்கிறார், இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா யாரு முதல்ல தவறு செய்தார் அப்படிங்கிறத பாக்குறத விட யாரு முதல்ல சமாதானம் ஆகிறார் அப்படிங்கிறது தான் நபி அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு சண்டை வரும் பொழுது அதுல யாரு சரி யாரு தப்பு அப்படிங்கிறத நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம்னாக்க அந்த சண்டைங்கிறது எந்த காலத்திலும் முடியாது. ஏன்னா 2 பக்கத்துல ஏதாச்சும் ஒரு தவறுகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த தவறுகளை பேச பேச அது பிரச்சனை பெருசாதான் ஆகுமே தவிர எப்பொழுதுமே அந்த சண்டை முடியக்கூடியதாக இருக்காது. அதனால சண்டை யார் ஆரம்பிச்சது, யாரு மேல தப்பு அப்படிங்கிறத பேசுறத விட்டுட்டு 2 பேருமே அதை கடந்து வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சு யாரு முதல்ல சமாதானம் ஆகிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். அதுதான் நபியும் சொன்னாங்க, யாரு முதல்ல சலாம் சொல்லி சமாதானம் ஆகிறாரோ அவர் தான் சிறந்தவர். இதை நான் அந்த பிள்ளையிடத்துல சொன்ன உடனே இதை அழகா புரிஞ்சு கொண்டு உடனே நான் சொல்றேன், நான் சமாதானமாகிறேன், நான் சலாம் சொல்றேன் என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கொண்டு சமாதானமாகினாங்க. ஆக இதுதான் நம்ம பிள்ளைகளிடத்துல நம்ம வளர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்கிறவங்க கண்டிப்பா ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் கண்டிப்பா சண்டை போடக்கூடிய இயல்பு பிள்ளைகளிடத்துல இருக்குது. அப்ப பிள்ளைகளிடத்துல நாம சொல்லணும், சண்டை யார் வேணா ஆரம்பிக்கட்டும், தப்பு யார் மேல வேணா இருக்கட்டும், ஆனா முதல்ல சலாம் சொல்லி சமாதானமாகிறது நாம தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னாக்க நிச்சயமாக இது பிள்ளைகளை நல்ல குணம் உள்ளவர்களாக சிறந்த மக்களாக கண்டிப்பாக உருவாக்கும்.